கடலூர் மாவட்டத்தில் ரயில், பள்ளி வேன் மோதல் விபத்துக்கு வேன் ஓட்டுநரின் கவனக்குறைவும், கேட் கீப்பரின் விதிமீறலுமே காரணம் என்று ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். அரசு பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை விவரங்கள் வெளிப்படைத் தன்மையுடன் வெளியிடப்படுவதாக அரசு பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. அரசு துறைகளில் காலியிடங்களை நிரப்ப நடத்தப்பட்ட போட்டித் தேர்வுகள் மூலம் 17,702 இளைஞர்கள் தேர்வு செய்யப்பட்டதாக அரசு பணியாளர் தேர்வாணையம் அண்மையில் அறிவித்தது. இந்த தகவல்களை அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் விமர்சித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பொதுக்குழுவால் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அன்புமணி ராமதாசுக்குத்தான் கட்சியை கட்டுப்படுத்தும் முழு அதிகாரம் உண்டு என்று பாமக அரசியல் தலைமை குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. நெல்லையில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொன்று 14 பவுன் நகையை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்து கடவுள்கள் என்பது கற்பனை, மிகைப்படுத்தப்பட்ட மாயை என தொடர்ந்து இந்து மதத்தை அவமதித்து வரும் நடிகர் சத்யராஜ் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் பாரத் இந்து முன்னணி அமைப்பின் சென்னை மாவட்ட அமைப்பாளராக உள்ளார். இவர் சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துள்ளார். அதில் கடந்த மாதம் 24ஆம் தேதி சென்னை கலைவாணர் அரங்கில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நடத்திய விருது வழங்கும் நிகழ்ச்சியில் நடிகர் சத்யராஜ் பங்கேற்றார். அவர் பேசும்போது இந்து கடவுள்கள் கற்பனை, மிகைப்படுத்தப்பட்ட மாயை என்றெல்லாம் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நம் நாட்டு முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி மீது தற்கொலைப்படை தாக்குதல் நடத்திய விடுதலை புலிகள் அமைப்பினரை புகழ்ந்து பேசியுள்ளார். புலிகள் அமைப்பின் தலைவராக இருந்த பிரபாகரன் படத்தை திறந்து வைத்தது பெருமையாக இருப்பதாகவும், அந்த வாய்ப்பை திருமாவளவன் ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் நடிகர் சத்யராஜ். தொடர்ந்து இந்து கடவுள்களை அவமதித்து வருகிறார். அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் கொடுத்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் மதமாற்ற கும்பலின் மூளையாக செயல்பட்ட சங்கூர் பாபா என்ற ஜலாலுதீன் என்பவரை போலீசார் கைது செய்துள்ளனர். அவரின் வீடுகள் புல்டோசர் வாயிலாக இடித்து தள்ளப்பட்டுள்ளன. டெல்லியில் பழைய வாகனங்களுக்கு எரிபொருள் வழங்குவதற்கான தடையை வரும் நவம்பர் 1ஆம் தேதி முதல் மீண்டும் அமல்படுத்த முடிவு செய்துள்ளது. நாடு முழுவதும் மத்திய, மாநில அரசுகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் 6ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களில் 53% பேருக்கு மட்டுமே 10ஆம் வாய்ப்பாடு வரை சொல்லும் திறன் இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சகம் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. அரசு நிர்வாகத்தின் தலையீட்டில் இருந்து நீதித்துறை விலகி இருக்க வேண்டும் என்று அரசியல் சாசன வரைவு குழு தலைவர் அம்பேத்கர் விரும்பியதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி BR கவாய் தெரிவித்துள்ளார். நீண்ட தூர இலக்கை குறிவைத்து தாக்குதல் நடத்தக்கூடிய நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் அமைப்பின் சோதனையை இந்தியா வெற்றிகரமாக மேற்கொண்டதாகவும், லட்சத்தீவுகள் யூனியன் பிரதேசத்தின் தலைநகரான கவராட்டியில் ஜூன் 23ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரை மொத்தம் 17 நீர்மூழ்கி எதிர்ப்பு ராக்கெட் அமைப்புகள் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. விமான கட்டணங்கள் திடீரென உயர்த்தப்படும் பிரச்சினைக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தில் விமான போக்குவரத்து ஒழுங்குமுறை இயக்ககம் உறுதியளித்துள்ளது. இணையவழி வர்த்தக மற்றும் பண பரிவர்த்தனை முறைகளை பயங்கரவாத அமைப்புகள் தங்களுடைய பண பரிமாற்றத்திற்காக தவறாக பயன்படுத்தப்படுவதாக உலகளாவிய பயங்கரவாத நிதி கண்காணிப்பு அமைப்பு எச்சரித்துள்ளது. பீகாரில் வேலைவாய்ப்பில் பெண்களுக்கான 35% இடஒதுக்கீடு என்பது பீகாரில் நிரந்தரமாக வசித்து வருபவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்று அம்மாநில முதலமைச்சர் நிதிஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற மாநில அமைச்சரவை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நடைபெறும் மக்களவை, சட்டப்பேரவை மற்றும் உள்ளாட்சி அமைப்பு தேர்தல்களுக்கு முன்பாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை மேற்கொள்ள உத்தரவிட வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் நிலவரம் குறித்து ஐநா பொது சபையில் கொண்டுவரப்பட்ட வரைவு தீர்மானம் மீதான வாக்கெடுப்பை இந்தியா புறக்கணித்துள்ளது. வழக்கம் போல் மேற்கொள்ளப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகளால் ஆப்கானிஸ்தான் மக்களின் வாழ்வில் பெரும் மாற்றங்கள் நிகழாது என கூறி இந்தியா இந்த வாக்கெடுப்பை புறக்கணித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் உள்ள அனைத்து வாக்காளர்களையும் உள்ளடக்கியே வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. பிரேசில் அதிபருடன் சுகாதாரம், தொழில்நுட்பம் பற்றி ஆலோசனை முடித்து நமீபியா புறப்பட்டுச் சென்றுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி. அடுத்த 5 ஆண்டுகளில் 2000 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான வர்த்தக இலக்குகளை நிர்ணயித்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 74 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் நுழைவு இசைவு இல்லாமல் தங்கள் நாட்டுக்கு சுற்றுலா வர அனுமதிக்கப்படும் என்று சீனா அறிவித்துள்ளது.
டெக்சாஸில் ஏற்பட்ட பெருவெள்ளம் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100ஐ தாண்டியுள்ளது. காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. வெளிநாட்டு பொருட்கள் மீதான அமெரிக்காவின் இறக்குமதி வரி விதிப்பு நடவடிக்கை ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் அமலாவது உறுதி. காலக்கெடு நீட்டிக்கப்படாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார்.